ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 NBL ஸ்ட்ரைட் ட்ராமா. காய்ஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் ஜாம்பிஸ் அட்டாக் சீரீஸ் பார்ட் 7. மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ ஜாம்பிஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அப்போ போகிற வழியில் நம்ம சூயு இருக்கான் இல்லையா, அவனும் கூட தான் இருக்கான். ஹே சூயு, நீ எதுக்கு இப்படி கேட்காம வண்டியிலலாம் ஏறுற? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்றானா. என்ன எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் போலீஸ் தான். இதுக்கு நான் நெட்டு கூடயாவது போயிருப்பேன். என்ன ஆளாளுக்கு நெட்டுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் போலீஸ் தான், நானும் பத்திரமா பார்த்துப்பேன் நிறைய அப்படின்றானா. அது தெரியுது, ஃபஸ்ட்டு வாங்க ஸ்கூல் போகலாம் அப்படின்றானா. நீ என்னடா எனக்கு ரூல்ஸ் போட்டுட்ருக்க? சரி, நான் எதுவும் பேசலப்பா அப்படின்னு அமைதியாக உட்காந்துக்கிறானா. அந்த இப்போ அப்படியே ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. வெளியே இருந்து டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்களா, பட் அங்கே இருக்க வாட்ச்மேன் ஓப்பன் பண்ண மாட்டாரு. இந்த வண்டி சவுண்டு கேட்ட அடுத்த செகண்டு ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிருதுங்க. என்னடா இங்கே 2 ஜாம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரைட் சொல்கிறானா. அதுக்கு சூயுவுமே, அதான் 2 இருக்குல்ல, அந்த 2ஐயும் கொன்றுங்க அப்படின்றானா. ஏய், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இதை இப்போ நம்ம கொன்னோன்னா இதோ சவுண்டு கேட்டே நிறைய ஜாம்பிஸ் வந்துருங்க அப்படின்றான். அது வந்தால் வந்துட்டு போகுது, அதுதான் நம்ம கையில் நிறைய கன்ஸ் இருக்கே, இங்கே இருக்கவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தானே இப்போ நம்ம இங்கே வந்தோம். ஸோ எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்றானா. தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பிரைட் என்ன பண்ணுறான், அந்த 2 ஜாம்பிஸையும் ஷூட் பண்ணுறானா. கரெக்டாக அந்த ஒன்று ஹார்ட்டுக்கிட்டேயும் இன்னொன்று மூளைக்கிட்டேயும் சுடுறான். ஸோ 2 செத்து போதுங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த ஜாம்பிஸ்லாம் செத்து போதுங்க இல்லையா, இதுங்களை அப்படியே தூக்கி இவங்களுக்கு பின்னாடி தான் போலீஸ் ஒரு ட்ரக் மாதிரி கொண்டு வந்திருக்கோம், அந்த ட்ரக்குக்குள்ளே போடணும். ஸோ அந்த ஒட்டுமொத்த ஜாம்பிஸையும் ஒன்றா போட்டு அழிக்க போகிறாங்க. இதுதான் இவங்க பிளானே. சொன்னது வேறு யாரும் இல்லை, நம்ம சூயு தான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருப்பாங்க இல்லையா, அதான் இங்கே வரதுக்கு முன்னாடி அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சூயு நினச்சி பார்க்குறான். நம்ம சூயு வந்து சொல்லியிருப்பான், நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம நெட்டும் வேணான்ருப்பான். பட் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் கோலை கிடையாது, நானும் ஒரு மனுஷன்தான். எனக்குமே இந்த ஜாம்பிஸை அழிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. நான் வேணா உங்களுக்கு ஒரு பிளான் சொல்கிறேன், அது ஓகேவான்னு பாருங்கள். அது ஓகேவா தான் இருக்கும் அப்படின்றானா. என்ன பிளானா அப்படின்னு சொல்லி நம்ம நெட்டு கேட்குறான். இவன் பிளான்லாம் ஒன்றும் கேட்காதடா அப்படின்றானா. கம்முன்னு இரு பிரைட்டு அப்படின்றான். ஸோ இப்போ சூரியமாக பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம எந்தெந்த இடத்துல அதிகமான மக்கள் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போவோம். அங்கே போயிட்டு வர ஜாம்பிஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதுங்கெல்லாம் செத்து போயிருங்கல்ல, அதுங்களை தூக்கி நம்ம ட்ரக்குக்குள்ளே போடுவோம். தென் ட்ரக்குக்குள்ளே போட்டதுக்கப்புறம் நிறைய ஜாம்பிஸ் ஃபுல்லாகும் இல்லையா, அதுங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு மொத்தமாக எரித்து தள்ளிடுவோம் அப்படின்றானா. இந்த பிளானும் நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஜாம்பிஸை யார் தூக்குவா? அதுங்களை தொட்டால் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அப்படின்றானா. ஐயோ, இங்கே பாருங்க, இப்படியே நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா இருக்க மற்றவங்களையும் இழந்துருவோம். ஸோ நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்றானா. சரின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் சூயுவும் பிரைட்டும் வந்திருப்பாங்க. பட் பிரைட்டுக்கு பிடிக்காது சூயு வரது. நீ நெட்டு கூட போடா அப்படின்னுவானா. இல்லை, நான் அவங்க கூட தான் வருவேன் அப்படின்றான். நீ ஏன் என் கூட வர? நீங்கள் தான் கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கீங்க அதான் அப்படின்றானா. பிரைட்டுக்கு ஒன்று குஷியாகிடுது. ஆக்சுவலி அவன் பொய் சொல்லியிருப்பான். ஏன்னா நம்ம பிரைட் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கான் இல்லையா, அவனை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் சூயும் வந்திருப்பான். ஸோ இப்படி தான் இதெல்லாம் நடந்திருக்குமா. அந்த இப்போ நம்ம நெட் இருக்கான் இல்லையா, அவன் யூனிவர்சிட்டி சைட் போகிறான். அவன் கூட 2 பேர் இருக்காங்க. அவங்க சொன்ன பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. மற்ற போலீஸ்லாம் அதான் அந்த பீச் இருக்கும் இல்லையா, அந்த சைடு போகிறாங்க. பட் சுனாமி வரங்க நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதனால் அங்கே இருக்க எல்லாத்தையும் இருக்க ஒரு சிலரை சேஃபாக இருக்க சொல்கிறாங்க. அந்த ஜாம்பிஸ் மற்ற ஜாம்பிஸ்லாம் இருக்குங்க இல்லையா, அதுங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல தான் நம்ம பிரபாய், பாயு, ஜேஹோப் இருந்திருப்பாங்க இல்லையா, இவங்க 3 பேரும் ஜாம்பிஸ்ட்டு தப்பிக்கலான்னு சொல்லி போன பாட்டில் எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி இந்த வண்டிக்குள்ளே ஏறியிருப்பாங்க. பட் அந்த வண்டிக்குள்ளே பெட்ரோல் இருந்திருக்காது. ஸோ அதனால் அப்படியே ஸ்டாப் ஆகியிருக்கும். இவங்க வண்டிக்குள்ளே ஏறின அந்த சவுண்டை கேட்டு ஜாம்பிஸ் இவங்களும் சுற்று போட்டிருக்கோம். ஸோ இதை மற்ற போலீஸ்லாம் நோட் பண்ணுறாங்க, இந்த வண்டிக்குள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு. பட் இவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம் இல்லையா, அதனால் அவங்க வண்டி பக்கமே போகாமல் இருக்காங்க. பட் அந்த வண்டி பக்கத்தில் இருக்க மற்ற ஜாம்பிஸ் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அவங்க போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஓப்பன் பண்ணலான்னு ஒருத்தன் போகிறான். பட் இன்னொரு போலீஸ் அதை தடுத்து இவங்கக்கிட்ட பேசலாம், இவங்க எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கூட இருக்க யாராவது ஒருத்தரை ஜாம்பிஸ் எதுவும் கடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இங்கே யாரையும் கடிக்கல, நாங்கள் இந்த ஜாம்பிஸ்லாம் வந்து இதை பார்த்து பயந்து போய் இதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டோம், எங்களை எதுவுமே பண்ணலை அப்படின்றானா.
உண்மையாதானா அப்படின்னு கேட்குறான். உண்மையாலுமே தான் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. தென் இவங்க 3 பேர் வராங்களா, இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் போலீஸ் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இவங்களும் என்னன்னு கேட்குறாங்க, நீங்கள் தான் ரெஸ்கியூ டீம் ஆச்சே, எங்களுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் போலீஸ் ஆஃபீஸ்லாம் 3 சைடு செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் 3 பேரும் ஒவ்வொரு சைடாக போய் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது, இதோ இந்த ஜாம்பிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுங்க எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு தள்ளுறோம். இதுங்களை கொன்னதுக்கப்புறம் இதுங்களை எடுத்து போடணும். அதாவது எங்களுக்கு இந்த ஜாம்பிஸை அழிக்கிறதுக்கு நீங்கள் 3 பேர் தேவை. ஏன்னா நீங்கள் ரெஸ்க்யூ டீம், நீங்கள் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ இந்த மக்களுக்காக நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஒவ்வொரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூடயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இவங்களுமே ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த வண்டியை ட்ரைவ் பண்ண போகிறது யாரும் இல்லை, ஆனால் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஏற்றி ஒரு ட்ரக் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரக்கு ஓட்ட போகிற 3 பேர் தான் இவங்க 3 பேரும். ஸோ இப்போ அந்த பீச் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம பாயும் இருக்கான். அண்ட் தென் பக்கத்துலேயே ஒரு கார் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம பிரப்பாயும் ஜேஹோப்பும் இங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க இந்தந்த இடத்துல தான் அந்த ட்ரக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் போகிறாங்களா. இப்போ நம்ம ஹோபி தான் ஸ்ட்ரைட்டாக ஸ்கூல்கிட்ட இறக்கி விடுறான் பிரப்பாயை. நீ இங்கேருந்து பார்த்துக்கோடா அப்படின்னு. இவனை இறக்கி விட்ட அடுத்த செகண்டே அங்கேருந்து வேகமாக ஒரு ஜாம்பி வருதா, இதை சூயும் நோட் பண்ணுறான். ஐயோ இவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டு கிட்ட சொல்கிறானா. ஸோ பிரைட்டு வேகமாக பின்னாடி இருக்க ஜாம்பிஸை சுடுறான். ஸோ அதுக்கப்புறம் பிரப்பாயவன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறானா. ஸ்கூலில் இருக்க ஒட்டுமொத்த மெம்பர்ஸும் வெளியே வந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க என்னதான் நடக்குது அப்படின்னு. அப்போ அங்கே வந்து கிளம்பிடுறான். ஏன்னா அவனுக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால் அவன் போயிடுறான். அந்த இப்போது இந்த இடத்துல பிரப்பா இருந்திருப்பான் இல்லையா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு இந்நேரத்துக்கு நான் செத்துருப்பான். அங்கேவே நான் ஆல்ரெடி நிறைய ஜாம்பிஸை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்றானா. பிரைட் கேட்குறான், ஆமாம் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்றான். ஹே, எங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட் 3 பேராக பிரித்து விட்டுருக்காங்க. இங்கே 3 மெயின் பிளேஸில் தான் ஜாம்பிஸ் அதிகமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒன்று பீச்சு, இன்னொன்று இந்த ஸ்கூல்கிட்ட, இன்னொன்று அந்த யூனிவர்சிட்டிக்கிட்ட. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க மற்ற ஜாம்பிஸ்லாம் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துப்பாங்க. அதனால தான் அதுவும் 3 ட்ரக் அமுச்சு விட்ருக்காங்க. அந்த 3 ட்ரக்கையும் நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும்னு என்ன ஹோபியை பாய 3 பேர்த்தையும் ஒவ்வொரு ட்ரக்குக்கிட்டையும் பிரித்து விட்டுருக்காங்க. ஸோ இங்கே நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரப்பாய் வந்து நிற்கிறானா. இப்போ அப்படியே ஹோபி வந்து யூனிவர்சிட்டிக்கு தான் போகிறான். இப்போ அப்படியே ஹோபி இருக்கான் இல்லையா, அவன் யூனிவர்சிட்டிக்கு போயிடுறான். பட் யூனிவர்சிட்டிக்குள்ளே யாருமே விடலை. நம்ம சுகர் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஹோபியை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. டேய் கதவை தோற, நான் அப்புறமா சொல்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்றான். இல்லை என்னால் திறக்க முடியாது, இப்போ தான் நைட்டு வரான், எனக்கு இன்ஃபார்ம் வந்துருச்சு, அவனை உள்ளே விடுங்க அப்படின்றான். ஸோ இப்போது நம்ம ஹோபியை உள்ளே விட்டுடுறாங்களா. இப்போ அதை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஹோபியோட பிளேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அந்த 3 பேரையும் பிரித்து விட்டுருப்பாங்க இல்லையா, அதையும் நம்ம நெட்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பட் இங்கே இருக்க யாருமே இன்னும் ஜாம்பிஸை கொல்ல ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா இங்கே நெட்டு மட்டும் தானே இருக்கான். ஒருத்த மட்டும் இருந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் ஆள் வரத்துக்காக. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம ஹோபியும் வந்துடுறானா. நம்ம பசங்களாம் உள்ளே இருப்பானுங்களே, சும்மா இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் வெளியே வந்து நான் வந்து ஜாம்பிஸ் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து நிற்கிறானுங்களா. ஏய் எல்லாம் கம்முன்றுங்க, உள்ளே போங்க அப்படின்னு சுகா மிரட்டுறான். ஏன்னா சுகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களை எந்த ஜாம்பிஸ் எதுவும் பண்ணிடக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த மைண்ட் செட்டில் இருக்கானா. அண்ட் தென் சுகாவில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றான். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம நெட்டை சொல்கிறான். ஏன்னா நம்ம நெட்டுக்கு சுகாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நெட் நம்ம சுகாவை ஒன் சைடு அலோவ் பண்ணிட்டுருப்பானே, அதனால சுகாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீ வானா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். இல்லை இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை பாதுகாக்கணும், அதுக்கு நானே வரேன் அப்படின்றான். நெட் நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறானா. இந்த ஒரு வார்த்தை அவ்வளோதான், நெட்டுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. பட் சுகாவை ப்ரொடெக்ட் பண்ணுமே, அதனால் வேணாம் சுகா நீ இங்கே இரு அப்படின்றானா. நம்ம ஜேஹோப்புக்கா கடுப்பாது. டே எந்த நேரத்துலடா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஜாம்பிஸ் எல்லாம் கொல்லணும் அப்படின்ட்டான். அந்த இவங்களும் 3 பேரும் வெளியே போகிறாங்களா. சுகா தான் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறான், நம்ம ஜங்குக் தானே அடங்காத ஆள், பட் ஜங்குக்குள்ள எல்லாத்தையும் செம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால் ஜங்கு கிட்ட மட்டும் சொல்கிறான், இங்கே பாரு ஜங்கு, நான் உன்னை நம்பி தான் இந்த ஒர்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு இங்கே இருக்க யாரையும் வெளியே விற்றாத, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறானா. நான் பார்த்துக்கணுமா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது மற்ற மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே நாங்களும் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. பட் நம்ம வீக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவன் முன்னாடி வரானா. என்னாச்சு வீ அப்படின்றான். இல்லை மற்ற குழந்தைங்கள்லாம் குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் இருக்கவங்க இல்லையா, அதுங்களெல்லாம் யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்குறான். நெட்டு சொல்கிறான், ஆல்ரெடி நாங்கள் நிறைய போலீஸ் அனுப்பிச்சிட்டோம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க. எங்களால் இப்படியே இருக்க முடியாது அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். என்ன சொல்ல வர. இல்லை இதுக்கப்புறமும் எங்களால் இப்படியே இருக்க முடியாது, நாங்களும் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்கள் அந்த ஜாம்பிஸை அழிக்கிறதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு துப்பாக்கியை மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாது.
நீ நினைக்கிற அளவுலாம் இங்கே அவ்வளோ ஜாம்பீஸ்லாம் வராது. ஏன்னா நம்ம இந்த தீவில் மக்கள் தொகை கம்மி தான். அது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்றாங்க. யார் சொன்னா மக்கள் தொகை கம்மின்னு? இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாருமே அந்த க்ளீன் பண்ண போனோமே, அந்த அன்னைக்கு தான் நான் நோட் பண்ணேன். நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து யாருமே போகல. ஏன்னா இங்கேருந்து போகணும்னு நினைக்கும்போது தான் புயல் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இங்கே இருக்க வச்சுட்டாங்க. எனக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம மக்கள் தொகையே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் வெளியே இருந்து வரவங்களும் அதிகமாக இருக்காங்க. ஸோ எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்கன்னு. ஸோ நான் எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ விடுங்க அப்படின்னு ஜிம்மினும் விதிவியும் சொல்கிறாங்களா. சுகாவுக்கு புரியுது. பட் இருந்தாலும் இவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வேணாம் வேணான்னு மட்டும்தான் சொல்கிறான். ஸோ இவங்க 3 பேரும் வெளியே போயிடுறாங்களா. இப்போ இங்கே உள்ளே இருக்கவங்களால சும்மா இருக்க முடியல. நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, வெளியே போகணும், மற்றவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானுங்களா. சேம் அப்படியே இங்கே ஸ்கூல் பசங்க இருக்கானுங்க. ஊபி ஜேஜே இவனுங்களும் வெளியே வந்துடுறானுங்க. ஊபியும் ஜேஜேவும் அப்படியே ஷாக்கிங்கில் இருக்காங்க. கூஸ் பம்ப்ஸ் ஆகுது 2 பேர்த்துக்கும். என்னன்னா நம்ம உயிரோடு இருக்கான் இல்லையா, அது அப்படி எல்லா ஜாம்பிஸையும் கொண்டுட்ருக்கான். இதை பார்த்தா அடுத்த செகண்டே அவங்களுக்கு அப்படி இருக்கு. சுயு 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 உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க. ஆமாம் உனக்கு நீ ஜாம்பி ஆகிட்ட அப்புறம் எப்படி உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்குறானுங்களா. சுயு கண்டு கூட இல்லை. ஏன்னா அங்கே ஜாம்பிஸை அடிக்கிற மட்டத்தில் இருக்கான். இவனுங்களால் பொறுக்க முடியல. அங்கே இருக்க வாட்ச்மேனை தள்ளி விட்டு டோரை ஓப்பன் பண்ணுறானுங்க. ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடுறானுங்க. சுயு கடுப்பாது. ஏய் ஊபி உள்ளே போ, தயவு செஞ்சு உள்ளே போ அப்படின்றானுங்க. இல்லை நாங்களும் உனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றான். அதெல்லாம் தேவையில்ல, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்றானா. அதுக்குள்ளே ஒரு சாமி வருது. கரெக்டாக பிரைட் கொண்டுடுறான். தயவு செஞ்சு 3 பேருமே உள்ளே போங்க. ஏன்னா நீங்கள் 3 பேரும் இருக்கிறது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அதுங்க ஏதாவது பண்ணிட போதுங்க, போங்க அப்படின்னு சொல்லி கத்துறானா. இல்லை நாங்கள் 3 பேருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றானுங்க. மற்ற பசங்கள்லாம் வெளியே வந்துடுவாங்க, ஒழுங்காக போங்க அப்படின்றான். இல்லை எங்களால் போக முடியாது அப்படின்றானுங்க. இங்கே நம்ம பிரபா இருக்கான் இல்லையா, அவனுக்கு அடுப்பாது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சின்ன பசங்களாம், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஒழுங்காக உள்ளே போங்க அப்படின்றானுங்களா. நீங்கள் எங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களே, அப்போ மற்ற சின்ன பசங்களாம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணால் ஆள் ஆல்ரெடி போட்டான் நெட்டு அப்படின்றானா. ஜேஜே கேட்குறான், என்ன நெட்டு எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறானா. அவன் எப்படி இருந்தால் என்ன, தயவு செஞ்சு உள்ளே போங்க, உங்களால் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு இவனுங்க அமைதியாக இருக்கானுங்க. உள்ளே போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பிரைட் தான் கத்துறான். அந்த 2 பேருமே உள்ளே போயிடுறானுங்க. சூயும் சேர்ந்து உள்ளே போகிறான். ஏன்னா இவனுங்க இழுத்துட்டு போயிடுறானுங்க. இதுக்கப்புறம் இவனுங்களுமே சேர்ந்து பிளான் போட்டுறானுங்களா. நம்ம இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும். கிளம்பி போய் வெளியே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இப்படியே இருந்தோன்னா எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பிளான் போட்டுறானுங்க. அந்த இப்படியே நைட் ஆகிடுது. இப்போ ஜாம்பிஸ் அவ்வளோவா கிடையாதா. இப்போ இந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு அப்படியே அவங்க சொன்ன ஒரு பிளேஸ்க்கு போகணும். பிரப்பாய் தான் கிளம்புறான். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற இடத்துக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. அதனால் இவன் இங்கே இருக்கானா. பட் பிரபாய்க்கு செம்ம டயர்டாகிடுது. ஸோ இப்போ அவன் பிரைட் இருக்கான்ல, அவன் தான் பிரபாய் நீ இங்கேருந்து பார்த்துக்க, நீ நல்லாவே ஃபைட் பண்ணுற. பட் உன்னை பார்த்தா நீ தூங்கவே இல்லாத மாதிரி இருக்குது. நானாச்சும் நேற்று நைட் தூங்கினேன், தயவு செஞ்சு நீ இங்கே இரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இங்கே இருக்கவங்கள பார்த்துக்க. நான் போயிட்டு இந்த ட்ரக்கில் இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றானா. சரி ஆனால் பார்த்து போ பிரைட் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அங்கேருந்து கிளம்பிடுறானா. இப்போ பிரப்பாய் தான் உள்ளே போயிடறான் ஸ்கூலுக்குள்ளே. அவனுக்கு செம்மையாக பசிக்குது. அங்கே இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பிரப்பாயை ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா பிரப்பாய் அவ்வளோ சூப்பராக ஃபைட் பண்ணான் இல்லையா, அதனால ஸோ பிரப்பாய்க்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறா. அவன் அதை சாப்பிட்டுட்டு, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற, உள்ளே போ அப்படின்றானா. இல்லை நான் பார்த்தவங்கள நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. நீ இங்கேருந்து போகலண்ணா இன்னும் டயர்டாகிடுவேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்றான். இல்லை அண்ணா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுதா. என்னது அப்படின்றான். ஆமாம் எனக்கு உங்களை அண்ணனா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ பீச்சில் மாட்டிக்கிட்டேன். அப்போ நீங்கள் தான் என்னை ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுனீங்க. அப்போலேருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணா அப்படின்னு சொல்லுதா. நம்ம பிரப்பாய்க்கு ப்ரௌடாக இருக்குது. நம்ம இந்த ஒர்க் பண்ணுறது எவ்வளோ பேரோட மனசில் நல்ல விதத்தை கொடுத்துருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரப்பாயுமே ஹாப்பியாகிறான். சரி நீ உள்ளே போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்குறானா. இங்கே கொஞ்சம் பசனுங்க இருப்பானுங்க இல்லையா, அவனுங்க தான் வந்து பார்த்துக்கிறானுங்க. ஏன்னா ஜாம்பிஸ் எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே யூனிவர்சிட்டியில் தான் இங்கே நம்ம ஹோபி இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அப்படியே அவனே பொடியேற்றி போட்டுட்ருக்கான். நம்ம ஹோபி இருக்கான் இல்லையா, அவன் மைண்ட் செட் எப்படின்னா, அந்த ஜாம்பிஸை தொட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, மக்களை காப்பாற்றணும், அதுக்கு நானே போய் இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தான் எல்லா ஜாம்பிஸையும் தூக்கி போட்டுட்ருக்கான். இதை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்களும் இந்த யூனிவர்சிட்டியில் தானே இருக்கீங்க, ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இப்போ ஹோபி ஏதாவது கடிச்சிருச்சு, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்களா.
ஜேகே தான், இப்போ நீ எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறானா. இல்லை ஹோபி இப்படி கஷ்டப்படுறாரு, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வி இருக்கான் இல்லையா, ஜேகே வாய மூடு, அவள் பாவம் அங்கே பாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி போய் பண்ணால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறானா. ஐயோ வி, நான் உன்னெல்லாம் அப்படி விடவே மாட்டேன் அப்படின்றானா. என்னது, நான் உன் பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், நீ தான் என் பாய் ஃப்ரெண்ட், நான் எப்படி ஒன்றை விடுவேன் அப்படின்னு கேட்குறானா. போதும் போதும் நிறுத்து, உனக்கு இருக்கா அதே தான் அவளுக்கும், ஒன்றும் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணல, நம்மளும் இப்படி போய் ஹெல்ப் பண்ணணும், நம்மளும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது, நம்ம ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது, நமக்கு 18க்கு மேலே ஏஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி வீ சொல்கிறான். தெரியும், ஆனால் நம்மளை நெட்டு வெளியவே விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவர் விட மாட்டார் தான், பட் நம்ம இப்படி இருந்தால் சுத்தம், நம்ம என்ன திரும்ப பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்கை இருக்கான் இல்லையா, அவன் தான் ஒரு பிளான் சொல்கிறான். இந்த ட்ரக்கு போகுது இல்லையா, எப்படியும் இந்த ஜாம்பிஸ்லாம் செத்து போயிருக்குங்க. ஸோ நம்ம இதுங்க கூட போனால் எந்த இதுவும் நமக்கு கிடையாது, நம்மளும் இவங்க கூடயே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதெல்லாம் வேணாம், ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த ஜாம்பி செத்து போச்சுங்கன்னு உனக்கு எப்படி தெரியும், அதுங்களுக்கு மறுபடியும் உயிர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஜிமின் பயப்படுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வரதா இருந்தால் வாங்க, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு ஸ்கை சொல்கிறான். ஏன்னா நம்ம ஸ்கைக்கு பாயோ பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை, ஏன்னா அவனுக்குமே பாயு மேலே கஷ்டம் இருந்திருக்கும் இல்லையா, அதனால தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ரெயின் எதுக்காக இப்படிலாம் சொல்கிறான்னு நம்ம ஸ்கைக்குமே தெரியும். ஸ்கைக்கு பிரபாயை பார்க்கணுன்னு ஆசை, ஏன்னா அவனுங்க ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பானுங்க இல்லையா, அதனால நானுமே இவன் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வரான். ஆனால் மற்ற பசங்கள்லாம் டேய் எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க, போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் தடுக்கிறான். ஜங்குக், நீ சுகா சார் சொன்னதை இன்னும் நம்புறியா என்ன, நம்ம பெரிய பசங்க இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோவான் அவ்வளோதான். ஜிமின் வேணும்னே சொல்லிட்டு இருக்கானா. ஜிமின் வாயை மூடு, உன் பேச்செலாம் நான் கேட்க மாட்டேன், உன் பேச்செலாம் கேட்டு போனால் அவ்வளோதான், எனக்கு ஆல்ரெடி வி ஃப்ரெண்டுங்க அவன் தான், நான் அவன் கூட இருக்கான், இல்லைனா அவனை அப்போவே போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பேன். இங்கே பாரு வி, இவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்காதா, இவன் கூட நீ போகக்கூடாது அப்படின்றானா. ஜங்குக்கா யோசிச்சு பாரு, நம்ம இங்கே சேஃபாக இருக்கோம், பட் நம்ம பேரண்ட்ஸ், அப்புறம் உன் அண்ணன் எடுத்துக்கோ, அவன் இப்போ என்ன நிலமையில இருக்கான்னு கூட தெரில, மற்றவங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்ல அப்படின்றானா. இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவளே எப்படி இருக்காங்க, யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரில, கூட இருக்கா உங்களையும் நான் இழக்க விரும்பலை அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். மற்றவங்களுக்கு புரியுது ஜங்குக் சொல்கிறது கரெக்டு தானே, இருந்தாலும் அதுங்க எல்லாம் செத்து போணுச்சுங்க, எப்படியாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, நமக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கத்திக்கிட்டே இருக்கான் வேணாம் வேணான்னு. ஏன்னா நம்ம சுகா சொல்லியிருப்பான் இல்லையா, இவங்களை நீ தான் பார்த்துக்கணுன்னு, அதனால அவன் இப்படி பண்ணுறான். இல்லைப்பா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறானுங்க. ஜங்குக், நீ வந்தவா வரட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு வியுமே கிளம்பிடுறான். வி போனால் ஜங்குக் எப்படி சும்மா இருப்பான், ஸோ அவனுமே கிளம்புறானா. இங்கே நம்ம நெட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வருது, ஸோ அதுக்காக போகிறான். இந்த டைமில் நம்ம ஹோபி இருக்கான் இல்லையா, அவனுமே சரி நான் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்குள்ளே இவனுங்க உள்ளே ஏறிடுறானுங்க. ஹையன்ஜின் இருக்கான் இல்லையா, தெரியாதனமாக ஒரு ஜாம்பியை மீச்சிடுறான். அப்படியே ஜம்ப் பண்ணி ஃபிலிக்ஸ் மேலே உட்காந்துக்கிறானா. ஃபிலிக்ஸ் எதுவும் காப்பாற்று, ஒரு ஜாம்பியோட பிடிச்சிச்சு அப்படின்றானா. ஃபிலிக்ஸில் ஹையன்ஜின் வாயை மூடிட்டு, வாயை மூடு, ஹோபிக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான் நம்மளை இறக்கி விட்டுருவாரு அப்படின்றானா. புரியுது, பட் இருந்தாலும் ஜாம்பி என்ன பிடிச்சிச்சிடா அப்படின்றானா. இங்கே உயிரோடு இருக்குங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கையில் ஃபோன் வச்சுருப்பீங்க, அதை அப்படியே டார்ச் வச்சு பார்க்குறீங்க, பார்த்தா செத்து கிடக்கு நம்ம ஹையுன்ஜின் மிதிச்சிருக்கான், அதை பிடிச்ச மாதிரி இமேஜினேஷன் பண்ணியிருக்கான். நீங்கள் ஹையுன்ஜினை தலையில் ஒரு அடி வச்சுட்டு கம்மனே இருக்க மாட்டியா, இருக்கவங்களும் எதுக்கு இப்படி பயமுறுத்திட்டு இருக்கு அப்படின்றானுங்களா. வி தான் திட்டுறான். ஜேகே உன் ஃப்ரெண்டு பார்க்க தான் அப்படி இருக்கான், ஆனால் பாரு குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றானா. ஹையுன்ஜினுக்கு ஒரு மாதிரி ஆகிறது. இவனுங்க முன்னாடி போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ தான் கீழே இறங்குறான். பட் பேபி நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறல அப்படின்றானா. ஹையுன்ஜின், நான் உன்னை என்றைக்குமே ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ கப்புல்ஸ் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு மாதிரி திரும்பிக்கிறானுங்களா. பட் ஸ்மெல்லு தாங்க முடியல, ஏன்னா ஜாம்பிஸ் அப்படி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லை பொத்திக்கிட்டு ஐயோ தாங்க முடியல அப்படின்னு உட்காந்துருக்கானுங்களா. கரெக்டாக ஹோபி ஒரு பிளேஸில் நிப்பாட்டுறான். சேம் டைமில் இன்னொரு ட்ரக் இருக்குது, அங்கே நம்ம பாயு தான் இருக்கான். ஹோபியில் பாயு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. இந்த சவுண்டு உள்ளே இருக்கவங்களுக்கு கேட்குது. அதுதான் ரெயினுக்கு குஷியாகிறது, பாயு இங்கே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டைமில் பிரபாயும் வந்துடுறான். ஹோபி அண்ட் பாயு 2 பேரும் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி. ஆமாம் வந்துட்டோம், இங்கே பாரு எவ்வளோ ஜாம்பிஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. சரி டோரை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹோபி இருக்கான் இல்லையா, அவன் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா இத்தனை பசனுங்க உள்ள. டேய் என்னங்கடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். அவனுக்கு ஒரு பயம் வேறு வருது, இவனுங்களை ஜாம்பிஸ் எதுவும் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஆளலை அப்படின்னு சொல்லிட்டு கையையும் இதையும் தொட்டு பார்க்குறானா. ஐயோ ஹோபி பயப்படாதீங்க, எங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உள்ளே பார்க்குறான். நீங்களும் வேறு இருக்கீங்களா, உனக்கு ஒன்றும் ஆளலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் மேலே ஹோபி இப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறானா. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஹோபி எனக்கு எதுவும் ஆகலை, உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் ஓகே தானா அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஓகே தான். யாரை கேட்டு என் ட்ரக்கில் வந்தீங்க, எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஏறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறான். போதும் போதும் நிறுத்துங்க, எதுக்கு எங்களை திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கத்துறானா. ஏய் ஆமாம் நீ எதுக்கு எல்லாம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நாங்கள் எதுக்கு வந்தோமா, நீங்கள் மட்டும் கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்களா உங்கள் உயிரை கொடுத்து, நாங்களும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், நாங்கள் ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது. அப்புறம் அப்பாய்க்கு செம்ம கடுப்பாது. உங்களை பிடிச்சி திட்டுறான். ஹே எதுக்குடி இப்போ இவங்க கூட சுற்றிட்டு அலையிற, நான் அன்னைக்கே உன்னை வார்ன் பண்ணேன், எதுக்கு பசங்களோட சுற்றிட்டு அலையிற, எத்தனை பசங்க இருக்காங்க, நீ ஒருத்தி தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக திட்டிகிட்டு இருக்கானா. ஜங்கு கடுப்பாது. போதும், நாங்கள் ஒன்றும் அவளை எதுவுமே பண்ண கிடையாது, என்ன நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, சின்ன வயசுலேருந்து அவள் எங்கள் கூட தானே இருக்கா, நீங்கள் பாட்டுக்கு எப்படி பேசுகிறீங்க அப்படின்றான். ஸ்கைக்கும் கோவம் வருது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் தங்கச்சியை நாங்கள் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறோம், ஆனால் நீங்கள் இப்படி நினச்சிட்டிங்கல்ல அப்படின்றானா. ஹே உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் ஒன்றும் வந்த மீனிங்கில் சொல்ல கிடையாது, உங்களுக்கே தெரியும்ல எனக்கு இருக்க ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் அவள் மட்டும்தான், எனக்கு பேரண்ட்ஸும் கிடையாது, அவளை தான் நான் என் அம்மா அப்பா எல்லாமாவும் பார்த்துட்ருக்கேன், ஆனால் அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எப்படி தாங்குவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த இடத்துல அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க யாரையும் உயிரோட விட்டுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கத்துறானா. பசங்களுக்கும் புரியுது, நம்மளாம் ஒருத்தையாக நினச்சிட்டோம், பசனுங்க மாதிரி நினச்சிட்டோம், பட் இவளுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்களா. அப்போ தான் அவங்களுக்கு பெயின் வேற வருதா. நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு உட்காருங்க. பிரப்பாய் திட்டுறான். இதுக்கு தான் நான் இவ்வளோ வர வேணான்னு சொன்னேன், எல்லா நாள்லையும் நம்மளால எல்லா டைம்லையும் ட்ராவல் பண்ண முடியும், அப்போ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறானா. புரியுது இப்போ தான் எல்லாத்துக்கும். ஐயோ எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம பசங்கள்லாம் கேட்குறானுங்களா. நீங்கள் தான் என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே ஒரு மாதிரி டல்லாக சோகமாக உட்காந்துருக்கீங்க. ஹோபி சும்மாவே இல்லை, இப்போ இந்த இடத்துல அவங்கள வேகமாக வா வண்டியில் உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ரவாய் பார்க்குறான். டே எங்கடா இந்த டைமில் அவளை கூப்பிட்டு போகிற, நான் அவளை ஷாப்பிங் மால் தான் கூப்பிட்டு போகிறேன் கம்முன்று அப்படின்றானா. ஸோ புரியுது. இதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு போகிறான். அங்கே ஒரு சில ஜாம்பிஸ்லாம் இருக்குங்க, பட் அதுங்களையும் தாண்டி நம்மளை கூப்பிட்டு போகிறானா. செம்மையாக பெயினாக இருக்குது வயிறு வேற. அப்படியே ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா. அப்போது ஹோபி இருக்கான் இல்லையா, அவனுக்கு அவங்கள கிஸ் பண்ணி இங்கே பாரு அவனுக்கு ஒன்றும் இல்லை, நான் உன் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போ நீ வாஷ்ரூம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா. ஸோ நீங்கள் வாஷ்ரூம் போகிறீங்க. அந்த டைமில் ஹோபி இருக்கான் இல்லையா, உங்களுக்காக பேட் எடுத்துகிட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வரானா. இந்தா இது சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீங்களுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஹோபி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் என்ன இப்படி இருக்கான், நான் இவனை விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஹோபியை ஹக் பண்ணுறீங்களா. ஹோபி பார்க்குறான். இங்கே பாருமா, அவன் அண்ணன் உன்னை வேணும்னு திட்ட கிடையாது, அவனுக்குமே சில ரெஸ்பான்ஸ்லாம் உன் மேலே இருக்குல்ல, எனக்கு புரியுது ஹோபி, பட் இருந்தாலும் எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ உங்க கூட இருக்கணும்னு நினச்சேன் அந்த மொமெண்ட்டில், அதுக்காக தான் நான் உங்க கூட வந்தேன் அப்படின்றானா. ஹோபிக்கும் புரியுது. ஹக் பண்ணிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஏன்னா இதுக்கப்புறம் உங்கள தனியாக விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அந்த பசங்க இருக்க இடத்துக்கு வரீங்களா. இப்போ நீங்கள் 2 பேரும் வரதுக்குள்ளே இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஜாம்பிஸை ஒட்டுமொத்தமாக எரிச்சிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தா நம்ம லேப் இருக்கு இல்லையா, அது அப்படியே தெரியும். ஸோ இப்போ லேபில் இருக்கவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இங்கே இருக்க கொஞ்சம் பேரை எரிச்சிட்டாங்க, ஜாம்பிஸ் பாதி அளவு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு. கடைசி வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல, இந்த ஜாம்பிஸ்க்கான தீர்வையும் கண்டுபிடிக்க முடியல, மெடிசனையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ தான் இவங்களுக்கே தோணுது ஆரம்பில், இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஒரு யூஸும் கிடையாது, நம்மளும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம், இங்கே இருக்க வேணாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு தான் இவங்களுமே வராங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கான் இல்லையா, அவன் நெட்டுக்கு கால் பண்ணுறான். நெட் இருக்கான் இல்லையா, அவன் தான் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படின்றான். இல்லை அந்த இடத்துல ஜாம்பிஸ் அடிக்கிறாங்க இல்லையா, அதை நானுமே நோட் பண்ணேன், ஏன்னா இந்த பிளானை ஆல்ரெடி நம்ம இவங்ககிட்டயும் சொல்லியிருப்பான், அதனால தான். ஸோ இப்போது சொல்கிறான், இங்கேருந்து ஒரு யூஸ்மும் இல்லை, இந்த ஜாம்பிஸ்க்கான மருந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஸோ பாதி ஜாம்பிஸை அழிச்சிடுறீங்கல்ல, இதே மாதிரி இருக்க ஒட்டுமொத்த ஜாம்பிஸையும் அழிக்கிறோம், நாங்களும் அங்கே வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நேற்று சொல்கிறான், இல்லை வேணாம் நீங்கள் அங்கேயே இருங்க, அதான் உங்களுக்கு சேஃப் அப்படின்றானா. எங்கள் ஃபுட்டு எதுவுமே இல்லை, ஸோ நாங்கள் அங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை வர வேணாம், உங்களுக்கு ஃபுட்டு தானே வேணும், நான் எடுத்துகிட்டு வரேன் கம்முன்றுங்க அப்படின்றான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இல்லை நாங்கள் வந்தே ஆகிறோம். லேபில் இருக்க மற்ற மெம்பர்ஸும் கிளம்புறாங்க. இப்போ அப்படியே நெட் இருக்கான் இல்லையா, அவன் தான் கேட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். சுகா கிட்டே கேட்குறான், சுகா என்ன பசங்கள்லாம் அமைதியாக இருக்கானுங்க, இந்நேரத்துக்கு கத்திட்டு இருந்திருப்பானுங்களே அப்படின்னு.
இல்லை நைட் ஆயிடுச்சுல அதெல்லாம் தூங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகாவுக்கு லைட்டாக டவுட் வருது. மற்ற பசங்க அமைதியாக இருந்தாலும் ஜேகே பையன் அமைதியாக இருக்க மாட்டான். ஏன்னா ஜேகே துருன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். நெட்டும் கேட்குறான், என்ன ஜேகே அமைதியாக இருக்கான் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவன் கையில் பொறுப்பு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அடங்காமல் இருக்க ஒரு சிலர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னா அந்த இடத்துல அவன் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதான் அவன்கிட்ட கொடுத்தேன், அவன் பார்த்துட்ருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இவங்களுமே ஓகேவா இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு கால் வருது ஹோபிக்கிட்ட இருந்து. சுகாவுமே அட்டன் பண்ணுறான். சுகா உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றானுங்களா. என்ன சாம்பீஸ்க்கெலாம் எதுவும் உயிர் வந்துடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கிளாஸில் பசனுங்க யாருமே இருக்க மாட்டானுங்க. இங்கே தான் நம்ம அன்றைக்கி லேபில் இருந்தோம் இல்லையா, அந்த ஒட்டுமொத்த பேரும் இங்கே தான் இருக்கானுங்க அப்படின்றானா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கில் கேட்குறானா. நெட்டில் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இந்த பசனுங்கெல்லாம் ஹோபி கூட போயிருக்கானுங்களாம் அப்படின்றானா. எது அப்படின்னு சொல்லி நெட்டுக்கும் வருது. இங்கே பாரு, இவனுங்க ஏன் இப்படி பண்ணுறானுங்க. இப்போ தானே சொன்ன சுகா ஜேகே கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தானே, ஆனால் ஜேகே பார்த்தியா ஒழுங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஜேகே தான் திட்டிகிட்டு இருக்கான். இவனுங்களுக்கும் வருது வீக், அதுக்கு மேலே வருது. நெட்டு போதும், நீங்கள் ஜேகேவை திட்டாதீங்க, இது ஜேகேவோட பிளானே கிடையாது. ஜேகே எங்களை வேணான்னு தான் சொன்னான், நாங்கள் தான் வந்தோம். இது யார் இப்போ பேசுனது அப்படின்னு சொல்லி நெட்டு கேட்குறான். நான் தான் வி அப்படின்றானா. வி உனக்கு இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கவேன், ஒன்றை தான் நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்றானா. என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் பிரப்பாய் சொல்கிறான். இல்லை பயப்படாதீங்க, நான் பாயோ அப்புறம் ஜேஹோப் நாங்கள் 3 பேர் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் பசங்களை பார்த்துக்குறோன்னு. அதெல்லாம் சரி பார்த்துப்பீங்க, தயவு செஞ்சு இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நெட்டு கத்துறான். சரி அப்படின்றானுங்க. பட் இவங்க போகலான்னு நினைக்கும் போது சுத்தம் இவங்க வண்டியில் யார் வண்டியிலையுமே பெட்ரோல் இல்லை. ஏன்னா இந்த வண்டியில் இருக்க பெட்ரோல் எடுத்து தான் நம்ம பாயும் இருப்பான் இல்லையா, ஊற்றிருப்பான். அதை இப்போ தான் சொல்கிறான். ஐயோ நெட்டுக்கா கோவம் மேலே கோத்தை ஏற்றிட்டு இருக்கானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்க வந்து போகும்போதே எவனுமே சாமி செரிக்கிறதுக்கானதை எடுத்துகிட்டு போகலையா அப்படின்றானுங்களா. நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, பிரபாய் கிட்ட கொடுத்துருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்றானா. பிரபா இல்லை, ஆனால் என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்றானா. பாயும் இருக்கான் இல்லையா, அவன் உங்களை ஹோபி வந்து ஷாப்பிங் மால் கூப்பிட்டு போயிருப்பான் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாயோ தான் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் போனதுக்கு அப்புறமே பிரபாயும் பாயும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருப்பானுங்க. மெம்பர்ஸ்லாம் கேட்டுட்ருப்பானுங்க என்னாச்சு அப்படின்னு. இப்போ இங்கே இருக்க எல்லா சாம்பைஸையும் அழிச்சாகணும், ஆனால் பெட்ரோல் கொண்டு வர மறந்துட்டோம் அப்படின்றானுங்களா. அப்போது ஜேகேல அட போங்கப்பா எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா பாயும் சொல்லியிருப்பான். என்ன ஐடியா அப்படிங்கும்போது, இந்தோ நம்ம வண்டியில் தான் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றானுங்க. அப்போ நம்ம இங்கேருந்து போகும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, அது இதோ ஜேஹோ போயிருக்கான் இல்லையா, எப்படியும் வரும்போது வண்டியில் கொஞ்சம் போட்டு தான் வருவான், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஏன்டா அப்படி இப்போ கேட்டாருன்னு பிரப்பாய் கேட்கும்போது, ஏன்னா என்னோட வண்டியில் தீர்ந்து போச்சுடா அப்படின்றானுங்களா. சரின்னு சொல்லிட்டு பாயோட வண்டியில் இருக்கிறதான் எடுத்து யூஸ் பண்ணியிருந்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஜேஹோப் நீங்களும் வரும்போது இது எரிஞ்சிட்டு இருந்திருக்குமா. ஸோ இப்போ கேட்கும்போது ஜேஹோப் நீ பெட்ரோல் போட்டு வந்தியா என்ன வண்டிக்கு அப்படின்னு கேட்டிருப்பானுங்க. எது நானா, இல்லையே நான் இவ்வளோ கூப்பிட்டு போகணுங்கிற அந்த அவசரத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி அப்போ உன் வண்டியில் இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் எப்படி அழிக்கிறதா அப்படின்னு கேட்குறானா. அட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் நின்றுட்டுருப்பானுங்க. அப்போ தான் நம்ம நெட்டுமே கால் பண்ணியிருந்திருப்பான். அப்போ ஒட்டுமொத்த ஜாம்பிஸை நீங்கள் அழிக்க கிடையாது, பாய் தான் அழிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் அதோ நெருப்பு எரியுது இல்லையா, இதுலேயே கொஞ்சம் போட்டுடுறோம், அப்புறம் ஜேஹோப் வண்டியில் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதையும் ஊற்றி எரிச்சிடுறோம் அப்படின்றானுங்களா. அப்புறம் எப்படி சார் வருவீங்க அப்படின்னு சொல்லி நெட்டு கேட்குறானா. அது வந்து நாங்கள் நடந்தே வந்துடுறோம் அப்படின்றானுங்களா. ஒன்றும் கிழிக்க வேணாம், அங்கேயே இருங்க, நான் யாரையாவது அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி நெட்டு கத்துறான். அவனுக்கு செம்ம கடுப்பாது, ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்னு. இப்போது ஹோபியோட வண்டியில் இருக்க அந்த ஜாம்பிஸை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறானுங்களா. பார்த்தா அதுக்குள்ளார சூயு ஊபி ஜேஜே இவங்க 3 பேர் இருக்கானுங்க. அவ்வளோதான், இவனுங்களுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு. என்னடா 3 பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறானுங்களா. அது அது வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி இதுக்குள்ளே ஏறி வந்தோம். பிரைட்டுக்கும் பிரபாய்க்கும் தெரிஞ்சால் எங்களை விட மாட்டாங்க, அதனால தான் நாங்களே ஏறி வந்துட்டோம் அப்படின்றானுங்களா. டேய் ஹோபி, அப்போ நீ உன் வண்டியை எடுத்துகிட்டு போகலையாடா, என் வண்டியை தான் எடுத்துகிட்டு போனியா அப்படின்னு பிரபாயை பார்த்து கேட்குறாங்களா. டே அவசரத்தில் எதுன்னு தெரிலடா, முன்னாடி இருந்த வண்டியை தூக்கிட்டு போயிட்டேன்டா அப்படின்றானுங்களா. டே ஹோபி அப்படின்னு பார்க்குறானுங்களா. டே நான் என்னடா பண்ண முடியும், இவனுங்க இப்படி ஏறி உட்காந்துருந்தா 3 பேர் ஃபஸ்ட்டு கீழே இறங்கி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாய் கத்திட்டு இருக்கானா. அந்த இவங்க 3 பேர் இறங்குறாங்க. டே சின்ன பசங்கடா அப்படி கத்தாதடா அப்படின்னு பாய சொல்கிறானா. சின்ன பசங்கடா, சின்ன பசங்க வேலையை பார்க்கணும், எதுக்கடா இப்போ ஏறி வந்தானுங்க. அவ்வளோதான், நெட்டுக்கு காண்டாது. ஆக்சுவலி ஹோபி இன்னுமே ஃபோனை ஆஃப் பண்ணியிருக்க மாட்டான். நெட்டுக்கு சரி டென்ஷன் ஆகுது. ஏன்டா எனக்கு இப்படி தொல்லை மேலே தொல்லையாக கொடுக்குறீங்க, ஒரு இடத்துல இருனாலும் இருக்க மாட்டீங்க, ஏதாவது
என்ன பண்ணி ஜின்னு நீ மட்டும் என் கையில் கிடச்சா ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முறுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒட்டுமொத்த இதுக்கும் காரணம் ஜின்னு தானா. அதனால் இப்போ அப்படியே சுகா தான் நெட்டோட கையை பிடிச்சி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூல் பண்ணிட்டு இருக்கானா. இப்போ நம்ம நெட்டில் சுகா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை ஹக் பண்ணிட்டு அழுறானா. இப்போ ஜேஜே இதை கேட்டுறான். அப்போ சுகாவும் நெட்டும் ஒன்றா தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி டல்லாது. இதை நம்ம ஓபி நோட் பண்ணுறான். ஒன்றும் இல்லை அப்படின்றானா. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா நெட்டு அழுதுட்டு இருக்கான். இவ்வளோ நாளாக அழலை. இந்த பசங்கள்லாம் வேணும்னே பண்ணுறத பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி கோவத்தில் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுக வருது. காய்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? நெட்டை இதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வைப்பானுங்களா? இல்லை நெட்டு நம்ம ஜின்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாரு? ஜாம்பிஸ்லாம் இன்னும் இருக்கா? இல்லை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களா? அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.